மதியம் 1:13 வரை, கூலிகள் மதியம் 2:44 செய்யக்கூடாது. அது நம்மளுக்கு தெரியணும். நன்மை என் அன்பான காலை வணக்கங்கள். எந்த உண்மையை பேசினால் நன்மை ஏற்படுமோ அதை பேசுவதுதான் வாய்மை என்று சொல்லுவார்கள். அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தொடர்ந்து நம்ம இன்றைய பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 13ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரிய அஸ்தமனம் 7:15க்கு. இன்றைய திதி தேய்பிறை ஏகாதசி. முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 14ஆம் தேதி அதிகாலை 3:39க்கு முடிவடைந்து துவாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 5:44க்கு. அதன் பிறகு சதயம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:11 8:11 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 4:14 7:14 வரை. தொடர்ந்து 7:14 8:46 வரை. ராகு கால நேரம் காலை 8:42 10:12 வரை. யமகண்ட நேரம் காலை 11:43 மதியம் 1:13 வரை. கூலிகன் மதியம் 2:44 4:14 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இன்று காலை 6:14க்கு முடிவடைந்து அதே வேளையில் கடக ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு மேன்மை, ரிஷப ராசிக்கு பெருமை, மிதுன ராசிக்கு ஆதரவு, கடக ராசிக்கு நட்பு, சிம்ம ராசிக்கு உதவி, கன்னி ராசிக்கு பாராட்டு, துலாம் ராசிக்கு பிரீத்தி, விருச்சக ராசிக்கு பக்தி, தனுசு ராசிக்கு போட்டி, மகர ராசிக்கு தெளிவு, கும்ப ராசிக்கு சாதனை, மீன ராசிக்கு ஆக்கம். இன்றைய விசேஷம் முகூர்த்த நாள் மற்றும் சர்வ ஏகாதசி விரதம். தொடர்ந்து நம்மை நன்மை என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் தீமை அல்லது கெடுதி அப்படின்னு சொல்லுவோம். மனதிற்கும் புத்திக்கும் எது நமக்கு தீது அல்லது கேடு விளைவிக்கும் என்று நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நாம் செய்யக்கூடாது. அது நம்மளுக்கு தெரியணும். நன்மை செய்யக்கூடிய விஷயங்களைத்தான் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் நம்ம செய்யணுமே தவிர, நம்ம உடலுக்கும் மனதுக்கும் கேடு விளைவிக்கின்ற விஷயங்களை நாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனாலும் இதை நாம் சுட்டிக்காட்டு பேசுவதற்கு வலியுறுத்தி ஏன் நம்ம சொல்கிறோன்னா, எல்லோரும் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதுதான். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.